வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். செங்கோட்டையன் மறைமுகமாக பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவாக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. செங்கோட்டையன் உண்மையில் பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாயிண்டை பதமாக அழகாக புரிந்து கொண்டு பதிலை பேச வேண்டும். செங்கோட்டையன் மறைமுகமாக பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவை தெரிவிக்கிறாரா? இதுதான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஆமாம் நண்பர்களே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2024 இது மோடிஜிக்கான தேர்தல் தலைவரே. ஸோ நம்ம அடுத்த முறையும் ஆட்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே மக்கள் நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம அழகாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் தலைவர்களுக்கு கூறியிருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கு. தப்பு ஒன்றும் கிடையாது. 100% அண்ணன் கரெக்டாக தான் சொல்றாரு. சீனியரா ஒரு 70 வயசு 80 வயசு இருக்கிறாரு அப்படின்றதுனால அதற்கு ஏற்றார் போல கரெக்டான பேச்சு, சரியான பேச்சு, சரியான கணிப்பு. அதிமுக இப்ப இருக்கக்கூடிய எலெக்ஷன் நின்னாலும் கூட திமுக விட அதிமுக தனி பெரும்பான்மையாக கூட்டணியை சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? அதிமுக தனியா நின்னாலும் சரி, அல்லது காங்கிரஸோ இல்லை மற்ற எந்த விதமான கட்சிகள் தனியா நின்றாலும் அதிமுக தான் இப்போ வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க அதிமுக இப்போ வீக்ல இருக்கிறாங்க, எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த முறையும் சட்டமன்ற தேர்தல்ல 2021 அதிமுக 40 தொகுதிகளை தாண்டாதுன்னு சொன்னாங்க. 65 தொகுதிகள் அப்படின்றது அரை ஆட்சியை பாத்தீங்கன்னா நடத்தியவர், நிலை காட்டியவர், நிலை நாட்டியவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் தூசு என்று தான் நம்மால் கூறிவிட முடியும் நண்பர்களே. ஸோ உண்மையில் அப்படி அவர் செங்கோட்டையனுக்கு மறைமுகமாக பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு என்ற ஒரு சூழல்கள் இருந்தால் அது ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கவும் வேண்டும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம், ஓகேங்களா, பன்னீர்செல்வம் திமுகவோடும் சில விதமான தொடர்புகளில் இருக்கிறாரு, திமுகவோடும் சில விதமான ஊழல்களில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் எதையுமே எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு தெம்பும் திராணியும் இல்லாத ஒரு தலைவராக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறதையும் நம்மால் ஓரளவு வியோகிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், எவரானா இருக்கட்டும், 100% பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சிக்காக எவ்வளோ என்னத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதே இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவை தெரிவிப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த விருப்பு வெறுப்புக்கு அடிப்படையில் கட்சி இயங்க முடியாது என்பதுதான் ஒரு சந்தர்ப்ப ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டினியூஸாகவே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யாருக்கு எப்பேற்பட்ட ஆதரவை தரப்போகிறார்கள் அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோட, அதாவது அரசியல் களம் அப்படின்ற நம்முடைய சேனலோட, அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்